ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு yarl சமையல். இன்றைக்கி எங்கள் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், முட்டையை வந்து நீராவில வச்சு அதில் ஒரு டெவல் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள்கள் பார்த்துடலாம். ஒரு பம்பா வெங்காயம் எடுத்து ஸ்லைட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடு நல்லா பழுத்து தக்காளியிலேருந்து ஒரு பாதி தக்காளி எடுத்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதோடு ஒரு கறிமிளகாயும் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்து இஞ்சி உள்ளி வந்து இடித்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்றது வந்து ரெண்டு முட்டை தான் நான் வீடியோக்காக அவிச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடு கருவேப்பிலையும் ரம்பையிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கொள்ளுங்க. அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆயில் வந்து ஹீட் ஆனதும் அதில் வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கொள்வோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் அதுக்குள்ளே வந்து நாங்கள் அரைச்சி வச்ச இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இஞ்சி உள்ளியோட பச்சை மணம் போனதுக்கப்புறம் வெட்டி வச்ச கறிமிளகாயை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். அது கூடவே வெட்டி வச்ச ரம்பையிலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஆட் பண்ண திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் அதுக்கு பிறகு தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். அது கூடவே அந்த பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல மறந்துட்டேன். சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அதோட இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. டெவல் என்றாலே கண்டிப்பாக அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை வந்து எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இது எல்லாமே நல்லா ஒன்றோடு மிக்ஸ் ஆனதும் நாங்கள் அவிச்சு வச்ச அந்த எக்கை வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட எக் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக டொமேட்டோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜூஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ண விரும்பினவங்க உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னோட இதுக்கு இவ்வளோ ஜூஸுமே காணும். ஸோ நான் இவ்வளோ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதோடு இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.